James chapter 3 and verse 2. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். It says, "For we all stumble in many ways. If anyone does not stumble in what he says, he is a perfect man, able to bridle the whole body as well." நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் முழு சரீரத்தையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். So last week we looked at who is that perfect man. யார் அந்த பூர்ண புருஷன் என்று சொல்லி கடந்த வாரத்திலே வாசித்தோம். It is not talking about a person who is sinless and perfect. ஏதோ பாவம் இல்லாத பூர்ணமான ஒரு நபர் என்று சொல்லி அது சொல்லவில்லை. Because that description will fit only one person, and the name of that person is the Lord Jesus. அந்த பூர்ண புருஷன் என்று சொல்லுவோம் என்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த பூர்ண புருஷராக இருக்கிறார். And therefore this particular verse of scripture deals with the perfect man as a man who is spiritually mature. இந்த இடத்திலே பூர்ண புருஷன் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய விஷயத்திலே முதிர்ந்த ஒரு நபரை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. A spiritually mature person who knows how to speak the right word in the right circumstance. ஆவியிலே முதிர்ச்சி அடைந்த ஒரு நபர் எப்படி சரியான சூழ்நிலையிலே சரியான வார்த்தையை கொண்டு பேசக்கூடியவராக இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And how can we gauge spiritual maturity? எப்படி ஆவிக்குரிய முதிர்ச்சியை நாம் அவரிடத்திலே எடை பார்க்க முடியும் இல்ல சரி பார்க்க முடியும்? Because a perfect man is spiritually mature, but how do we know a person is mature? ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய விஷயத்திலே முதிர்ச்சி அடைந்தவராக இருக்கிறார். அவர் எவ்விதமாய் முதிர்ச்சி அடைந்திருக்கிறார் என்று எப்படி நாம் அறிந்து கொள்வது? And the simple way of gauging our spiritual maturity is this. ஆவிக்குரிய முதிர்ச்சியை அளவிடுவதற்கு இதுதான் ஒரு அளவுகோலாக இருக்கிறது. To be spiritually mature is to be more like Jesus. ஆவிக்குரிய விஷயத்திலே முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று சொல்வோம் என்றால் இயேசுவை போல நாம் மாறி இருக்க வேண்டும். Romans chapter 8 talks about, whom he has destined or predestined, he called them. ரோமர்ல நாம் வாசிக்கும்போது யாரை முன்குறித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. And what is the purpose of predestination? ஏன் அவர் முன்குறிக்கிறார்? அந்த காரியம் எதற்காக செய்யப்படுகிறது? So that we can be conformed to the image of his son, the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாய் நாம் மாறும்படியாய் தேவன் அவ்விதமாய் செய்கிறார். And therefore our spiritual journey is going from one degree to another degree of becoming more like God. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்காய் முன்னேறி செல்கிறோம். தேவனை போல ஒவ்வொரு நாளும் நாம் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். Serving God is good. தேவனுக்கு ஊழியம் செய்வது நன்மையாக இருக்கிறது. Worshiping God is good. தேவனை ஆராதிப்பதும் நன்மையாக இருக்கிறது. But the ultimate end is becoming more like him. ஆனால் கடைசி முடிவு என்னவா இருக்க வேண்டும் என்றால் தேவனை போல நாம் மாற வேண்டும். So to be spiritually mature is to be more like Christ. ஆவிக்குரிய விஷயத்திலே முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று சொல்லுவோம் என்றால் தேவனை போல நாம் மாறி இருக்க வேண்டும். The more we become like Christ, கிறிஸ்துவை போல நாம் எவ்வளவு அதிகமாய் நாம் மாறுகிறோமோ, the more we will know how to use our tongue properly. எவ்வளவு அதிகமாய் நம்முடைய நாவை சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்திருப்போம். How many of you understand the logic? அந்த காரியத்தை எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? So if you want to control your tongue and உங்கள் நாவை நீங்கள் அடக்கி ஆள வேண்டும் என்றால் don't start with the tongue, start with Christ. நாவை பற்றி யோசிக்காமல் கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். Because only with his help can we do what we can in God's kingdom. கிறிஸ்துவின் உதவியோடு கூட தான் தேவ ராஜ்யத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். So last week we looked at the heart, from where all the issues of life flow. கடந்த வாரத்தில் இருதயத்தை குறித்து வியாசித்தோம். அங்கிருந்து தான் வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாம் வெளியே வருகிறது என்று சொல்லி பார்த்தோம். Out of the fullness of the heart the mouth begins to speak. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுகிறதா இருக்கிறது. So therefore our heart has to be dealt with properly in order for our tongue to speak properly. நாம் நாவிலே சரியாய் பேச வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் முதலாவது சரியாக வேண்டும் என்று பார்த்தோம். And we have gone through a lot of scripture last Wednesday. கடந்த புதன்கிழமை நிறைய வேத வாக்கியங்களையும் நாம் வாசித்தோம். Our heart is like a treasure house. நம்முடைய இருதயமானது ஒரு பொக்கிஷ சாலையை போல இருக்கிறது. It's like a tablet where the word of God is written. தேவனுடைய வார்த்தை எழுதப்படுகிற ஒரு கற்பலகை போல இருக்கிறது என்று வாசித்தோம். It's like a field where the seed of the word is sown. அது ஒரு விளைநிலம் போல இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையாக விதை அங்கே விதைக்கப்படுகிறது என்று வாசித்தோம். And we looked at this particular sequence. இந்த காரியத்தை நாம் கோர்வையாய் ஒரு காரியத்தை நாம் வாசித்தோம். Studying or meditating on God's word, முதலாவது தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், இல்லாவிட்டால் தியானிக்கிறோம். we begin to understand God's thoughts. தேவனுடைய எண்ணங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், இல்லாவிட்டால் புரிந்து கொள்கிறோம். When we continue to study God's thoughts, தொடர்ந்து தேவனுடைய எண்ணங்களை நாம் புரிந்து கொண்ட மாத்திரத்திலே we begin to understand his mind. அவருடைய மனதை நாம் புரிந்து கொள்கிறவர்களாய் மாறுகிறோம். And when we understand his mind, அவருடைய மனதை நாம் புரிந்து கொண்ட உடனே our mind gets renewed. நம்முடைய மனம் புதிதாக்கப்படுகிறது. As a result of that, அதன் மூலமா என்ன நடக்கிறது? we begin to think God's
God's thoughts நாம் தேவனைப் போல அவருடைய எண்ணங்களை நாம் கொண்டவர்களாய் அவரைப் போல and யோசிக்கிறோம். begin to speak because we have his thoughts. அவருடைய எண்ணங்கள் நமக்கு இருக்கிறபடினால அவரைப் போல நாமும் பேசுகிறோம். So it is a process that goes on every day of our life. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இது நடக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. So Paul says nobody can say he has arrived or he has achieved. நான் முற்றிலும் தேறினவனாய் இல்லாட்டால் செய்து முடித்து விட்டேன் என்று இல்லை என்று பவுல் சொல்லுகிறார். Paul says I forget what lies behind and I press on towards the upward call of God. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் விரைந்து செல்கிறேன் என்று சொல்லுகிறார். So coming back to the verse of James chapter 3 and 2, யாக்கோபு 3:2 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், it says he is a perfect man able to bridle the whole body as well. அவன் பூர்ண புருஷனும் தன் முழு சரீரத்தையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். And this is the phrase I would like to give our attention tonight. இந்த காரியத்திலே உங்கள் கவனத்தை செலுத்தும்படி நான் விரும்புகிறேன். Able to bridle the whole body. சரீரம் முழுவதையும் அடக்கக்கூடியவனா இருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். And the focus is on the ability to do so. அப்படி செய்வதற்குரிய பலனை பெற்றவனா இருக்கிறான் என்பதுதான் பொருள். And how does he bridle the whole body? எப்படி முழு சரீரத்தையும் அடக்கி ஆள்கிறார்? It is through what he speaks. அவர் பேசுகிற வார்த்தை நிமித்தம் அந்த காரியத்தை செய்கிறார். So it's our ability to use our tongue which is very very vital for our understanding. நாம் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய நாவின் பரிசுத்தம் இல்லாவிட்டால் நாம் பேசுகிற வார்த்தைகள் முக்கியமானவைகளாக காணப்படுகிறது. So how can I receive this ability? இந்த காரியத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? Many people try to do it in their own strength. சிலர் சொந்த பலத்திலே நாவை கட்டப்படுத்தும்படி சில காரியங்களை செய்வார்கள். And they try various exercises. சில எக்சர்சைஸ் பயிற்சி முறைகளை பின்பற்றுவார்கள். And if you go to any general book shops for example, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு புத்தக கடைக்கு நீங்கள் போய் அதற்குரிய புத்தகங்களை பார்ப்பீர்கள் என்றால், there are lot of self help books. தன்னைத்தானே எப்படி பயிற்சித்துக் கொள்ள முடியும் என்ற புத்தகங்கள் நிறைய இருக்கும். And one preacher said it like this. ஒரு தேவதாசன் விதமாய் சொன்னார், Self help is no help. சுய முயற்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று சொன்னார். Because if I can help myself, I don't need anybody else's help. என்னையே நானே எனக்கே உதவி செய்ய முடியும் என்றால் மற்றவர்களின் உதவியை நாடவே மாட்டோம். If I can help myself, why should I read somebody else's book? எனக்கு நானே உதவி செய்ய முடியும் என்றால் இன்னொருடைய புத்தகம் எனக்கு எதுக்கு? The whole point is I cannot do it. ஆனால் அது செய்ய முடியாது என்பதுதான் அதிலே பொருளாக இருக்கிறது. But to an extent we can follow those exercises and accomplish something on a physical realm. ஒருவேளை கொஞ்ச தூரம் வரைக்கும் அந்த காரியங்களை பின்பற்றி ஒரு சில காரியங்களை ஒருவேளை நீங்கள் முயற்சினாலே செய்து முடிக்க முடியும். But if you want to do something spiritual that is constructive in the kingdom of God, we need God's strength. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்திலே ஆவிக்குரிய பலனை தேவனுடைய ராஜ்யத்திலே ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று முயற்சிப்பீர்கள் என்றால் தேவ பலன் இல்லாமல் உங்களால் செய்ய முடியாது. Let me illustrate it in a different context. அதை இவ்விதமாய் நான் உங்களுக்கு மாற்றி சொல்லட்டும். There is a difference between oration and preaching. சொற்பொழிவாற்றுவதற்கும் தேவ வசனத்தை பிரசங்கிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. You know, it involves both involves certain similar principles. ரெண்டு காரியங்களையும் பார்ப்பீர்கள் என்றால் ஒரே மாதிரி தான் போல தோன்றும். But there is a vital difference between oration and preaching of the word of God. சொற்பொழிவாற்றுவதற்கும் வேத வசனத்தை பிரசங்கிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. For oration you depend upon your own knowledge and how you convey that to other people. உங்கள் சொந்த யோசனையிலே அறிவை கொண்டு மற்றவர்களுக்கு புரியும்படியாக நீங்கள் அந்த காரியத்தை உங்களால் சொல்ல முடியும். But when you are preaching the word of God, ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்கும்போது you are communicating God's thoughts to people. தேவனுடைய எண்ணங்களை நீங்கள் மக்களுக்கு பிரதிபலித்துக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். How can you do that without the help of God himself? தேவ உதவி இல்லாமல் தேவனுடைய எண்ணங்களை நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல முடியும்? There is a vital difference and that is what we need to understand. அங்கே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And the Bible says, you know, our ability is available. தேவன் நமக்கு அந்த பலனை கொடுக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. And instead of leaning on our own understanding, trying to improve our own self, நம்முடைய சொந்த பலத்திலே சொந்த முயற்சியிலே நம்மை நாமே தேறியவர்களாய் மாற்றிக் கொள்வோம் என்று சொல்லி முயற்சிப்பதை பார்க்கலாம். we need to look at the word of God and how God has made provision for us to be able to do that. தேவ வார்த்தையை பார்த்து தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டு அதை பின்பற்றி நாம் அதை செயலாக்கத்துக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். Let me put it in another context. இன்னொரு வகையிலே நான் அதை சொல்லட்டும். God's way is much more simpler and much more powerful than man's ways. இந்த மனுஷனுடைய வழிகளை காட்டிலும் தேவனுடைய வழிமுறைகள் ரொம்ப எளியதாகவும் செய்வதற்கு லகுவாயும் இருக்கிறது. I was speaking with a pastor. ஒரு போதகரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். And he said he read almost
most of the books on church growth. சபை வளர்ச்சியை குறித்து அநேக புத்தகங்களை அவர் சொல்லி எழுதியிருக்கிறார். And he said, if you keep all the books that I have studied on church growth on one side, சபை வளர்ச்சிக்குரிய புத்தகங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கத்துல நீங்கள் அடக்கி வைத்து, and keep the Bible on the other side, வேதத்தை இன்னொரு பக்கம் வைப்பீர்கள் என்றால், he said the Bible is more simple and more powerful. வேதமானது எளிமையாகவும் வல்லமையுள்ளதாகவும் இருக்கிறது என்று சொன்னார். God is not in the business of confusing people. தேவன் குழப்புகிற வேலையில எப்பொழுதுமே இல்லை. Hallelujah. Hallelujah. You know what kind of people do confuse other people? எப்படிப்பட்ட மக்கள் நம்மை குழப்பி அந்த காரியங்களை குழப்பி விடுகிறார்கள்? Only confused people confuse others also. குழம்பினவர்கள் மாத்திரம் தான் மற்றவர்களை குழப்ப முடியும். Let me tell you, God is not confused. தேவன் குழம்பினவர் அல்ல. On any issue he is not confused. எந்த காரியத்திலும் தேவன் குழப்பங்களின் தேவன் அல்ல. Which means he will give clarity to you tonight. அப்படி என்றால் இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். Hallelujah. Hallelujah. So how can I receive this ability to have the ability to bridle my tongue? நான் என்னுடைய நாவை அடக்கிக் கொள்ளக்கூடிய பலனை எப்படி நான் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும்? Come with me to Colossians chapter 4. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 6, the Bible reads so wonderfully well. 6ஆம் வசனத்திலே வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. It says, let your speech always be with grace, as though seasoned with salt, so that you will know how you should respond or speak to each person. அவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை புரிந்ததாயும் உப்பால் சாரமேற்றினதாயும் இருப்பதாக. So here Paul says, that our speech should always be with grace. நாம் பேசுவது எப்பொழுதும் கிருபை புரிந்தன வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். And the focus is upon the grace of God. அந்த முழு கவனமும் தேவ கிருபையின் மேலே இருக்க வேண்டும். It is when our focus is given to the right thing, சரியான காரியத்திலே நம்முடைய நோக்கம் இருக்கும்போது, then our approaches become proper. நம்முடைய கவனம் அதிலே இருக்கும்போது நம்முடைய வழிமுறையும் சரியா இருக்கும். Paul says you should know how to speak to everyone. எல்லாரிடத்திலும் பேசுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்திருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். And for that he says our speech has to be full of grace. நம்முடைய வார்த்தைகள் கிருபை புரிந்ததா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். To approach it from another point, இன்னொரு வகையில் அதை சொல்ல வேண்டும் என்றால், if you are full of grace, நீங்கள் கிருபை புரிந்தவர்களா, கிருபையிலே நிறைந்திருப்பீர்கள் என்றால், what kind of speech will you be speaking? எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள்? You understand what I'm trying to say? சொல்வதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். Instead of I have to try and speak properly, சரியாய் பேச முயற்சிக்க வேண்டும் என்று எண்ணுவதை காட்டிலும், we understand your perspective, நீங்கள் யோசிப்பதை புரிந்து கொள்கிறோம். but rather you start from I have to be filled with God's grace. நான் தேவ கிருபையிலே நிறைந்தவனாய் பேச வேண்டும் என்று எண்ணம் இருக்க வேண்டும். What is grace again? கிருபை என்னமா இருக்கிறது? It is not only God's favor, it is also God's power. தேவனுடைய தயவு மாத்திரமல்ல, தேவனுடைய வல்லமையாகவும் கிருபை இருக்கிறது. The Bible says in Romans chapter 11, ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, the call and the grace gifting of God are irrevocable. தேவனுடைய கிருபா வரங்கள் மாறாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the key is the grace gifts. தேவனுடைய கிருபை வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And speaking is a gift from God. பேசுவதும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு கிருபையாய் இருக்கிறது. And Paul says we need to have the grace to speak properly. சரியாய் பேசக்கூடிய கிருபை நமக்கு வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். So our focus is upon the grace of God. நம்முடைய கவனம் முழுவதும் தேவ கிருபைக்கு மேலா இருப்பது அவசியமாய் இருக்கிறது. What is focusing on God's grace? முழு கவனம் தேவ கிருபையின் மேல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னவா இருக்கிறது? You would have come for our leaders meeting on Monday. திங்கட்கிழமை தலைவர்களுடைய கூடுகைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். Paul says it is not I but the grace that is within me did what it did. நான் அல்ல, எனக்குள்ளா இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று பவுல் சொல்லுகிறார். What did the grace of God do? தேவ கிருபை என்ன செய்தது? Three important things we were able to meditate. மூன்று காரியங்களை அந்த நாளிலே தியானித்தோம். Number one, it is not what I want but it is what God wants. முதலாவது காரியம், நான் எனக்கு என்ன தேவை என்றல்ல, தேவன் என்ன விரும்புகிறார் என்பதுதான் காரியம். The moment grace is mentioned, கிருபை என்று சொன்ன மாத்திரத்திலே the focus is shifted from the man to God. முழு கவனமும் அந்த மனிதன் மேலிருந்து தேவனுக்கு மேலாய் திரும்புகிறது. Remember, Paul says it is unbearable for me, I cannot carry on anymore, please remove this problem from me. ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னால் தாங்க கூடாது, இந்த பலவீனத்தை என்னை விட்டு நீக்கி போடும் என்று சொல்லி பவுல் ஜெபிக்கிறார். And God gave a simple answer. தேவன் ஒரு எளிமையான பதிலை அவருக்கு சொன்னார். My grace is sufficient. என் கிருபை உனக்கு போதும் என்று தேவன் பதில் கொடுத்தார். What is God saying? அப்படி என்றால் தேவன் அந்த இடத்துல என்ன சொல்கிறார்? Don't focus on your insufficiency, focus on my sufficiency. இல்லாதவைகள் மேலே கவனம் வைக்காதே, என் கிருபையின் மேலே கவனத்தை வை என்று தேவன் சொல்கிறார். Even tonight grace will bring you to the right focus.
focus. இந்த ராத்திரி வேளையிலும் தேவன் சரியான காரியத்தின் மேலே கவனத்தை வைக்கும்படியாய் கிருபை அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்லும். So it's not what I want, but it's more what God wants. எனக்கு என்ன தேவை என்பதல்ல, தேவன் என்ன விரும்புகிறார் என்பதுதான் காரியம். Number 2, it's what it's not what I can do, it's what God can do. அடுத்த காரியம் என்னவென்றால் என்னால் என்ன செய்ய முடியும் என்பதல்ல, தேவன் என்ன செய்ய விரும்புகிறார். Number 3, it's not how I want it done, but how God wants it to be done. எப்படி நான் அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதல்ல, தேவன் எப்படி செய்ய விரும்புகிறார் என்பது அடுத்த விதமாக And இருக்கிறது. if you look at all these 3 things that I've said, நான் சொன்ன இந்த 3 காரியங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், the focus is not on the person, but the focus is on God. கவனம் முழுவதும் அவர் மேல் அல்ல, தேவன் மேலே முழு கவனத்தையும் செலுத்துகிறார். So I have to bridle my tongue. என்னுடைய நாவை நான் அடக்க வேண்டும். If that is our approach, அந்த வழிமுறையை நாம் எடுப்போம் என்றால், where is the focus? கவனம் எங்கே செலுத்துகிறீர்கள்? I have to bridle my tongue. நான் என்னுடைய நாவை நானே அடக்க வேண்டும். Where is the focus? அப்படி என்றால் உங்கள் கவனத்தை எதன் மேலே வைக்கிறீர்கள்? நான் என் மேலே, நான் என்கிற காரியம். நம்மால தான் ஒண்ணும் முடியலையே. So when focusing upon our own self, how are we going to overcome the problem? நம்ம மேலே நம் கவனத்தை வைப்போம் என்றால் பிரச்சனையை எப்படி மேற்கொள்ள போகிறோம்? When we focus on ourselves, we are only magnifying the problem that we have. நம்ம மேலே கவனத்தை வைக்கும்போது அந்த பிரச்சனை இன்னும் பெரிதாக தான் மாறுகிறது. Paul says you should know how to speak and respond to every man. Let your speech be full of grace. நீங்கள் எப்படி மற்ற மனுஷரிடத்தில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் உங்கள் வார்த்தைகள் கிருபை புரிந்ததாய் இருக்கட்டும் என்று பவுல் சொல்லுகிறார். And our focus needs to go on the grace that God provides. தேவன் கொடுக்கிற கிருபையின் மேலே நம்முடைய முழு கவனமும் இருப்பது அவசியமாக இருக்கிறது. Remember, there was a comment made about Christ in the New Testament. கிறிஸ்துவை குறித்து புதிய ஏற்பாட்டிலே ஒரு வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. No man spoke like this man. கிறிஸ்து பேசினது போல ஒரு மனுஷனும் பேசவில்லை. Hallelujah. Hallelujah. No man spoke like him. கிறிஸ்து பேசினது போல யாருமே பேசவில்லை. There are powerful orators in the world. நன்றாக திறமையாய் பேசக்கூடிய நபர்கள் உலகத்தில் But இருந்தார்கள். the Bible says no man can speak like Christ. ஆனால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவை போல பேசக்கூடியவன் ஒருவனும் இல்லை என்று. He not only spoke to multitudes of people, திரளான கூட்ட ஜனங்களுக்கு பேசினது மாத்திரமல்ல, but he spoke to the storm and also to the sea. கடலையும் காற்றையும் பார்த்தும் இயேசு பேசினார். Hallelujah. Hallelujah. He spoke to the fever in a person and the problem left that person. அந்த ஒரு நபருக்கு மேல இருந்த சுகவீனத்தின் மேலே பேசினார், அந்த காய்ச்சல் அவரை விட்டு நீங்கினது என்று சொல்லி He வாசிக்கிறோம். spoke to dead people and they came back to life. மரித்தோர் மேலே பேசினார், அந்த மரித்த நபர் உயிரோடு எழும்பி வந்தார். No man has spoken like him. அவர் பேசினது போல ஒரு மனுஷனும் உலகத்திலே பேசினதில்லை. And it is he who is living in me and you. அதே தேவன் தான் எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாகவும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். Now the focus should come upon Christ. அப்படி என்றால் உங்கள் முழு கவனமும் கிறிஸ்துவின் மேலே இருப்பது அவசியமாய் இருக்கிறது. And Paul says, we need to know how to respond to each person. ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். And he uses an example of salt. உப்பை குறித்து அங்கே ஒரு உதாரணத்தையும் சொல்லுகிறார். Natural, logical things that we know about the salt. இயற்கையாய் உப்பை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். It adds taste to our food. நம்முடைய உணவிற்கு அது சுவை ஊட்டுகிறதாய் உப்பு காணப்படுகிறது. Not only that, it also preserves. அது ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளை தன்மை பொருந்தியதாகவும் இருக்கிறது. So what is Paul saying? பவுல் அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? Your grace, your words should add pleasantness to the conversation. உங்கள் வார்த்தை, நீங்கள் பேசுகிற வார்த்தை, இந்த பேச்சிலே ஒரு நன்மையை மற்றவர்களுக்கு கொண்டு வர வேண்டும். Not only that, it should bring some kind of preservation to the relationship. அந்த உறவை பாதுகாக்கக்கூடிய வல்லமையை அந்த வார்த்தைக்குள்ளா இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. When you speak with some people, சில நபரோடு நீங்கள் பேசும்போது time just flies off. நேரம் போவதே தெரிவதில்லை. And you want to continue to speak with them. தொடர்ந்து அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று யோசிப்பீர்கள். But when you want to speak with some people, சில மனுஷங்களோடு பேசும்போது that's not the case. அப்படி சிலர் இடத்துல யோசிக்கவே முடியாது. We don't want to have a conversation. அவர் இடத்துல பேசக்கூடாது என்று சில நேரம் நினைப்போம். And some people, when they call, you don't even take that call. சில நேரம் போன்ல அவங்க கூப்பிடும்போது போனை கூட எடுக்க மாட்டோம். ஐயோ இப்ப பேசினா காரியம் கெட்டு போயிடும். My mood will go off. என்னுடைய மூடையே மாத்திடுவாங்கன்னு சொல்லி யோசிப்போம். Because there is no pleasantness and there is no preservation in the relationship. அந்த உறவிலே ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு நன்மையான உறவு அங்கே இல்லை. So what does grace does? அப்படி என்றால் கிருபை அங்கே என்ன செய்கிறது? It brings pleasantness to the conversation. அந்த நாங்க பேசுகிற வார்த்தையிலே ஒரு நன்மையான காரியங்களை கொண்டு வருகிறது. Jesus is our prime focus. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய முழு கவனமாக இருக்கிறார். Remember Mark's Gospel chapter 2. மார்க் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் என்றால், And you remember a crippled man was lowered through the roof. ஒரு முடவாதம் பிடித்த ஒரு மனிதனை
கூரையை பிரித்து 4 பேர் கீழே இறக்கினார்கள். And when he was lowered there, அப்படி அவர்கள் இயேசுவின் முன்பாக அந்த மனிதனை இறக்கின போது, and Jesus' first word to that man is very, very interesting. அந்த மனிதனை பார்த்து இயேசு சொன்ன முதல் வார்த்தை இவ்வளவு அருமையா இருக்கிறது. Just follow with me. அதை என்னோட பின்பற்றி கவனித்துக் கொள்ளுங்கள். He did not say, sinners, you sinner, your sins are forgiven. பாவியே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொல்லவில்லை. What is wrong with saying, sinner, your sin is forgiven? பாவியே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதிலே எந்த தவறும் இல்லை அந்த இடத்துல. There is nothing wrong with that. அதுல எந்த தவறும் இல்லை. But how did he say, how did he start the conversation? ஆனால் இயேசு பேசும்போது அந்த பேச்சு வார்த்தையை எப்படி ஆரம்பித்தார்? He said, son, your sin is forgiven. மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. What was the first word? முதல் வார்த்தை என்ன? Son, your sin. You are a son, நீ மகனாய் இருக்கிறாய், but you have sin, உனக்குள்ளாய் பாவம் இருக்கிறது, but it is forgiven. ஆனால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. The moment the word son came out of the son's mouth, மகனே என்ற வார்த்தை தேவகுமாரனுடைய வாயிலிருந்து வந்த உடனே, let me tell you, healing already started. ஏற்கனவே அங்கு சுகம் வந்து விட்டது. Hallelujah. Hallelujah. Let me put it in another way. இன்னொரு வகையில் நான் அதை சொல்லட்டும். The son came to make sinners the sons of God. குமாரன் வந்து பாவிகளை அவருடைய குமாரர்களாய் மாற்றி கொண்டார். So it's the moment he said, son, your sins are forgiven, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அவர் சொன்ன உடனே, the religious people, they could not digest what Jesus said. அந்த பரிசேயர்கள் எல்லாம் இயேசு என்ன சொன்னார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Who is he to forgive sin? இவர் யார் பாவங்களை மன்னிப்பதற்கு என்று கேள்வி கேட்டார்கள். Because they were operating on a different scale. அவர்கள் வேறு காரியங்களிலே செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். If you are sick, நீங்கள் வியாதிப்பட்டிருந்தால், that you must be a terrible sinner, நீ ஒரு பெரிய பாவியாய் இருக்க வேண்டும். and that is why you are suffering. அதனால தான் நீ வேதனைப்படுகிறாய். We are not suffering because we are holy. நான் பரிசுத்தமாய் இருக்கிறதுனாலே பாடுபடவில்லை. That's their thinking. அப்படிதான் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். Then suddenly Jesus comes, இயேசு அங்கே வருகிறார், and he calls a sinner, suffering sinner, a son. ஒரு வேதனைப்படுகிற பாவியை பார்த்து மகனே என்று அழைத்தார். The moment the word son came out, மகனே என்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்த உடனே, there was pleasantness in the conversation. அந்த வார்த்தையிலே ஒரு அருமையான காரியம் அங்கே இருந்தது. Not only that, he was about to lose hope, but God's word brought preservation into his life. அங்கே நம்பிக்கை இழந்தவனாய் இந்த மனுஷன் அந்த இடத்திலே வந்தான். மகனே என்ற வார்த்தை அந்த இடத்துல வந்த உடனே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வந்தது. Remember the lady who suffering for 12 long years. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். Jesus uses the same word. அதே வார்த்தைகளை அந்த இடத்துல இயேசு சொல்கிறார். Daughter, your faith has made you well. மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். Go in peace and be satisfied. நீ சமாதானத்தை போய் திருப்தியாயிரு என்று சொன்னார். And he uses words to bring about pleasantness into people's lives. அப்படி மக்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை கொண்டு வரும்படியாய் தேவன் அந்த வார்த்தைகளை சொன்னார். What is the secret behind that? அதிலே விசேஷமான காரியம் என்னவா இருக்கிறது? The Bible says the law came through Moses. மோசேயினாலே நியாயப்பிரமாணம் வந்தது என்று வேதம் சொல்கிறது. But grace and truth came through Christ. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. And the Bible says, full of grace and truth, the word became flesh and it dwelt among us. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வார்த்தையானது மனுஷருக்குள்ளாய் வாசம் செய்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். And when Jesus used these words, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்னபோது, he was not using it sarcastically. ஏதோ நம்மை கிண்டல் அடிக்கும்படியாய் அவர் சொல்லவில்லை. No, he meant what he said. அவர் சொன்னதை அவர் புரிந்துதான் அந்த வார்த்தைகளை சொன்னார். When he called that man son, அந்த மனிதனை பார்த்து மகனே என்று கூப்பிட்டார். he meant what he said. அவர் சொன்ன வார்த்தையை புரிந்துதான் அந்த வார்த்தையை சொன்னார். And that is why people responded so positively to the words of Christ. அதனால தான் கிறிஸ்து சொன்ன பிரசங்கித்த வார்த்தைகளுக்கு மக்கள் எல்லாரும் சரியாய் அவர்கள் மறுமொழி கொடுத்தார்கள். And even this evening we need to have the same grace that was in Christ. இப்பொழுதும் இந்த மாலைவேளையிலே தேவனுக்குள்ளாய் இருந்த அப்படிப்பட்ட கிருபை நமக்குள்ளாகவும் இருக்க வேண்டும். You know, people who are in marketing also speak very well. சில நேரம் இந்த மார்க்கெட்டிங் தொழிலிலே இருக்கிற மக்கள் நன்றாக பேசுகிறார்கள். Let me tell you, there is a difference between them speaking and you as a Christian person speaking. அவர்கள் பேசுவதற்கும் கிறிஸ்தவர்களாய் நாம் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. Because we are not trying to sell a product. நீங்கள் எந்த பொருளையும் விற்பதற்கு முயற்சிக்கிறவர்கள் அல்ல. Because we are filled with a person called the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்ற நபரினாலே நாம் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் நிறைந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Their talk will be pleasant until they sell the product. அவர்கள் அந்த பொருளை விற்பதற்காக நன்றாக பேசுவார்கள். After the product has come from their hand into your hand, அந்த பொருளை அவர்கள் கரங்களிலிருந்து உங்கள் கரங்களிலிருந்து விட்டு முடித்த பிற்பாடு then the tone will be very different. அவர்கள் பேசுகிற விதமே மாறிவிடும். Because they have accomplished what they wanted. அவர்கள் யோசித்த காரியத்தை செய்து முடித்து விட்டார்கள். But there is no relationship involved. அந்த இடத்துல எந்த உறவும் இல்லை.
But the Bible is not teaching that kind of a talk. ஆனால் வேதம் அப்படிப்பட்ட பேச்சு வார்த்தைகளை சொல்லவில்லை. No, this comes from the fullness of the heart, the mouth begins to speak. இதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுகிறதை குறித்து வேதம் நமக்கு சொல்லிக் So கொடுக்கிறது. Paul says our words has to be filled with grace like salt, seasoned. Every word needs to be seasoned. நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். If you read the whole book of Proverbs, for example, நீதிமொழிகள் புத்தகங்கள் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் it talks a lot about how to speak and what to speak and when to speak. எப்படி பேச வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும், என்னென்ன சொல்லி பேச வேண்டும் என்று நிறைய வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. Some people think if you keep quiet, that is good enough. சிலர் யோசிக்கிறாங்க மௌனமா இருந்தால் எல்லாம் நன்றா இருக்கும் என்று. But that is not going to do the job, because you need to speak the right word at the right circumstance. சரியான சூழ்நிலையிலே சரியான வார்த்தைகளை கொண்டு பேசுவது அவசியமாக இருக்கிறது. A fool is considered wise if he keeps his mouth shut. முட்டாளானவன் ஞானவானாய் தோன்றுவான் அவன் வாய் மூடிக்கொண்டு இருந்தால். திறந்தால் தான் ப்ரூவ் பண்ணுவான் he is a முட்டாள் என்று. You understand what I am trying to say? So that is not going to help us. அதனால அப்படிப்பட்ட வாயை மூடிக்கொண்டிருப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. No, we have to speak the right kind of words. சரியான நேரத்திலே சரியான வார்த்தையை நாம் பேச வேண்டும். Proverbs chapter 15 and verse 1 is a very good example. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நல்ல உதாரணமாக இருக்கிறது. This is something of a life principle that we need to follow. நம்முடைய வாழ்க்கைக்குரிய காரியமாக இருக்கிறது நாம் நிச்சயமாய் பின்பற்ற வேண்டும். A gentle answer turns away wrath, but a harsh word stirs up anger. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று சொல்கிறான். When it says gentle answer, மெதுவான பதில் என்று சொல்லும்போது தமிழ்ல மெதுவான்னு சொல்றதுனால மெதுவா வேலையை பாரு, that's not what it is. அப்படி மெதுவாக பேசுவதல்ல. It's the gentle answer. அதாவது சரியாய் நிதானமாய் பேசுவதாக இருக்கிறது. It comes from a gentle spirit which resides inside. உள்ளுக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவர் சரியான வார்த்தைகளை கொடுத்து பேசும்படி செய்கிறார். Remember in the epistle of Peter talking about adornment. பேதுரு சொல்லும்போது எப்படி நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம் என்பதை குறித்து சொல்கிறார். அலங்காரம், adornment. அலங்காரத்தை குறித்து பேதுரு நம்ம அந்த இடத்திலே பேசுகிறார். He talks about external adornment. வெளிப்புறமான அலங்காரத்தை குறித்து சொல்கிறார். And then he talks about that which is internal. உள்ளான அலங்காரத்தை குறித்தும் சொல்கிறார். He says external things, they will not be permanent. வெளிப்புறமான அலங்காரங்கள் நிரந்தரமானவைகள் அல்ல என்று சொல்கிறார். But that which is inside, the calm and quiet spirit, that is a beauty that will never fade away. ஆனால் உள்ளான அலங்காரமான அமைதலான ஆவி எப்பொழுதும் மாறி போகாது, மறைந்து போகாது என்று சொல்கிறார். So how can you speak a gentle answer? அப்படியான மெதுவாக இல்லாவிட்டால் அழகான வார்த்தைகளை எப்படி பேச முடியும்? So we are all, the Bible already said, we all stumble. நாம் எல்லாரும் தவறுகிறோம் என்று ஏற்கனவே வேதம் சொல்லிவிட்டது. I speak softly when I am standing here. நான் இங்கே நிற்கும்போது மெதுவாய் பேசுகிறேன். You understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். But I will not be here all the time. சபையிலே எப்பொழுதும் 24 மணி நேரம் நான் இருக்க போவதில்லை. Which means I have to live a life of pretending. அப்படி என்றால் ஏமாற்றுகிற வாழ்க்கை நான் வாழ வேண்டும். That is why you cannot kind of carry on pretending to be perfect. நடித்துக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியாது. God has to do a work of grace inside our heart. நம்முடைய இதயத்திலே தேவன் கிருபையான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. Then you don't have to pretend. அப்படி என்றால் நீங்கள் அப்படி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You become a real person. உண்மையான நபராய் நீங்கள் மாறி விடுவீர்கள். How many of you want to become real? உண்மையாக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? Otherwise what will happen? இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? Hypocrisy is a word used for denoting a mask. மாய்மாலம் என்ற வார்த்தை ஒரு முகமூடிக்கு சமமாய் சொல்லப்படுகிறது. Which means we need to have a lot of masks. அப்படி என்றால் நிறைய முகமூடி நமக்கு அவசியமா இருக்கும். But we have only one face. நமக்கு ஒரு முகம் தான் இருக்கிறது. Instead of changing the masks all the time, முகமூடியை மாற்றிக் கொள்வதை காட்டிலும் when God transforms our face, நம்முடைய முகத்தை தேவன் மாற்றி அமைக்கும்போது that will become a permanent change. அது ஒரு முழுமையான நிரந்தரமான மாற்றமாக இருக்கிறது. So Paul says, or Solomon says, a gentle answer. மெதுவான பிரதியுத்தரம் என்று இங்கே சாலமோன் சொல்லுகிறார். And if we are honest with ourselves, நம்மை குறித்து நாம் யோசிக்கும்போது உண்மையாய் சொல்வோம் என்றால் we are not gentle all the time. எல்லா நேரத்திலும் மெதுவாய் நாம் பதில் சொல்வதில்லை. And if you try to be gentle in your own strength, உங்கள் சொந்த பலத்திலே அப்படி மெதுவாய் பதில் சொல்ல வேண்டும் என்று பிரயாசிப்போம் என்றால் you will not sustain that for a long time. ரொம்ப நாட்களுக்கு அதை தாக்குப்பிடிக்க முடிவதில்லை. Let me use the same example again. அதே உதாரணத்தை நான் மறுபடியும் சொல்லட்டும். You cannot pretend all your life. உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நடித்துக் கொண்டே இருக்க முடியாது. Because the true color will come out one time or the other. உண்மையான முகம் ஏதோ ஒரு நாளிலே நிச்சயமாய் வெளிப்படும். Rather, instead of pretending all through our life, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நடிப்பதற்கு பதிலாக let God change our personality for good. நம்முடைய ஆழ்தத்துவத்தை தேவன் மாற்றி அமைக்கட்டும். And that will come only when you focus on what God can do rather than what you can do. நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை கவனம் வைப்பதை காட்டிலும் தேவன் நமக்குள்ள என்ன செய்ய முடியும் என்று
நாம் கவனிப்போம் என்றால் அந்த மாற்றம் நமக்குள்ளாய் வருகிறது. Back to Colossians chapter 4 and verse 6. கொலோசியர் 4 அதிகாரம் 6 வசனத்துக்கு மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். Let your speech always be with grace. உங்களுடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தியதா இருக்கட்டும் என்று சொல்கிறார். And he says so that you will know how you should speak or respond to each person. ஒவ்வொருவருக்கும் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். You should know how to respond. எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். Our next question is this. அடுத்த கேள்வி நம்மளுடைய கேள்வி இதுவா இருக்கிறது. How can I know what to say? என்ன சொல்ல வேண்டும் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? Bible is very logical. வேதம் சரியாய் கோர்வையாய் சொல்கிறது. And the Bible says God will teach you that which is profitable for you. உங்களுக்கு லாபமான காரியங்களை வேதம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And that is why studies like this is very very important. ஆனால் இப்படிப்பட்ட வேத பாட வகுப்பு முக்கியமானதா இருக்கிறது. When God says do that, இதை செய் என்று தேவன் உங்களிடத்திலே சொல்வார் என்றால் He will always give you the know how of how to do it. அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். So God says your speech needs to be full of grace, seasoned with salt, knowing how to respond to every man. உங்கள் வார்த்தை கிருபை பொருந்தியதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் மற்றவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்றும் தேவன் கற்றுக் கொடுப்பார். And what is the know how of it? அதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும்? Come with me to Titus chapter 2 and verse 12. தீத்து 2 அதிகாரம் 12 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Remember we came across this verse many times in the past. இந்த வார்த்தைகளை अनेक தடவை முன்பாக நாம் வாசித்து இருக்கிறோம். The Bible says in Titus chapter 2 and verse 12. தீத்து 2 அதிகாரம் 12 வசனத்திலே verse 11 onwards, for the grace of God has appeared bringing salvation to all men. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, and verse 12 it says instructing us to deny ungodliness. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுக்கும்படியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It teaches us, போதிக்கின்றது, நமக்கு அதை போதிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So what does grace do? கிருபை என்ன செய்கிறது? It teaches you or instructs you. இந்த நமக்கு அது சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. And so when God says your word needs to be full of grace, உங்கள் வார்த்தைகள் கிருபை பொருந்தியதா இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லும்போது, what does the grace of God do? தேவ கிருபை நமக்கு என்ன செய்கிறது? It will teach you what to say. என்ன சொல்ல வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. How many of you are glad that grace is teaching us? கிருபை சொல்லிக் கொடுக்கிறது என்பதற்காக எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? Another English translation puts it so well. இன்னொரு இங்கிலீஷ் ஆங்கில மொழியாக்கம் விதமாய் சொல்லுகிறது. Grace teaches us to say no to ungodliness. தேவ அவபக்திக்குரிய காரியங்கள் வேண்டாம் என்று சொல்வதற்கு தேவ கிருபை நமக்கு போதிக்கிறது. In other words, it will teach you what to say and what not to say also. எதை சொல்ல வேண்டும் எதை சொல்ல கூடாது என்பதை குறித்து தேவ கிருபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. Again we are going to dig deeper in that. இன்னும் ஆழமாய் நாம் அதை பார்ப்போம் என்றால், how does grace teach me? கிருபை நமக்கு எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? Come with me to Isaiah chapter 50. ஏசாயா 50 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Remember the Bible is very logical. வேதமானது சரியாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. The Holy Spirit connects verse to another verse. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தை கூட இணைக்கிறவராய் இருக்கிறார். And if you follow through what the Holy Spirit is saying, பரிசுத்த ஆவியானவர் சொல்வதை கூர்மையாய் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், you will go from where you are to where God wants you to be. நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து தேவன் உங்களை எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த நிலைக்கு நீங்கள் வர முடியும். Isaiah chapter 50 and verse 4. ஏசாயா 50 அதிகாரம் 4 வசனம். The Bible says the Lord has given me the tongue of a disciple. இளைப்படைந்தவனுக்கு சமயத்து கேட்ட வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்திருக்கிறார் என்று சொல்கிறார். So here the prophet Isaiah says, ஏசாயா இந்த இடத்திலே சொல்லும்போது சொல்கிறார், the Lord has given me an instructed tongue. கல்விமானுடைய நாவை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்கிறார். Tamil word is much nicer. தமிழுடைய அந்த தமிழ் வார்த்தை அருமையா இருக்கிறது. நீதிமான் கல்விமானாகவும் இருக்க வேண்டாம், புத்திமானாகவும் இருக்க வேண்டாம். So the Bible says God has given me the tongue of the instructed. ஒரு கல்விமானின் நாவை தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. What is the necessity for an instructed tongue? அப்படி கல்விமானின் நாவு நமக்கு ஏன் அவசியமா இருக்கிறது? To sustain the weary one with the word. அப்படி தோய்ந்து போனவர்களை தேவ வார்த்தையினாலே தூக்கி விடும்படியாய். Again if you look at attentively to that particular verse, அந்த வார்த்தையை நீங்கள் முழுமையாக கவனிப்பீர்கள் என்றால், to sustain the weary one with a word. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படியா. வார்த்தைகள் அல்ல, வார்த்தை. To say the right word to sustain a man who has been discouraged. அப்படி சோர்ந்து போன மனுஷனுக்கு சரியான வார்த்தையை சொல்லும்படியாய் தேவன் சொல்லுகிறார். What if the discouraged man is myself? அப்படி சோர்வடைந்த மனுஷன் என்னவா எப்படி இருக்கிறான்? நானாக இருந்தால் என்ன பண்ணுவது?
How can I sustain myself? எப்படி என்னையே நானே தாங்கிக் கொள்ள முடியும்? Remember what David says. தாவீது சொல்வதை வாசிப்பீர்கள் என்றால், Why are you downcast, O my soul? ஆத்துமாவே ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? Why are you discouraged within me? ஏன் எனக்குள்ளாய் கலங்குகிறாய்? You know, wait upon the Lord, from him comes your salvation. தேவனுக்கென்று காத்திரு, அவரிடத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்கிறார். So the psalmist is sustaining himself with the word because God has given an instructed tongue for him. சங்கீதக்காரன் அவனையே தேற்றிக் கொள்கிறான், தேவன் அவருக்கு கல்விமானின் நாவை கொடுத்திருக்கிறார். So the Bible says he has given me an instructed tongue. அப்படி கல்விமானின் நாவை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. The Bible uses the word disciple. சீஷன் என்ற வார்த்தையை வேதம் பயன்படுத்துகிறது. Who is the disciple? சீஷன் யாரா இருக்கிறார்கள்? We are all disciples. நாம் எல்லாரும் சீஷர்களா இருக்கிறோம். But what is the meaning of a disciple? சீஷன் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம் கொள்கிறது? Disciple is one who constantly learns. தொடர்ந்து கற்றுக்கொள்கிறவர்கள் தான் சீஷர்களா இருக்கிறார்கள். He learns, he understands and he puts it into practice. அவர் கற்றுக்கொள்கிறார், அவர் புரிந்து கொள்கிறார், பிற்பாடு அதை செயலாக்கத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறார். So if you have been a Christian and reading the Bible for a long time, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவராக இருந்து அநேக நாட்கள் வேதத்தை வாசித்துக் கொண்டிருப்பீர்கள் when என்றால், people come with problems, மக்கள் பிரச்சனையோடு உங்களிடத்திலே வரும்போது, you should have a storehouse of knowledge to sustain that man with one word. ஒரு வார்த்தை கொண்டு அந்த மனுஷனை தூக்கி விடக்கூடிய பலன் உங்களுக்கு அந்த வார்த்தையிலே இருப்பது அவசியமா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So the Bible says, remember the examples in the Bible. வேதத்தில் இருக்க உதாரணங்களை சொல்லும்போது பார்க்கும்போது, Take Isaiah himself as an example. ஏசாயாவே நாம் உதாரணமா எடுத்துக்கொள்வோம் என்றால், He sees a mighty vision of God. தேவனுடைய பெரிய ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். Then he hears God speak. தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்கிறார். And something wonderful happens in that particular incident. அந்த சூழ்நிலையிலே ஒரு அருமையான காரியம் நடக்கிறது. Isaiah says, I am a man with unclean lips. நான் என்னுடைய அசுத்த உதடுள்ளவனாய் இருக்கிறேன் என்று ஏசாயா சொல்கிறார். And how does God respond? தேவன் அதற்கு என்ன பதில் கொடுத்தார்? An angel from heaven brings fire and touches the lips of Isaiah. பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அந்த ஏசாயாவின் நாவை அக்கினியை கொண்டு தொடுகிறார். If you read all of the prophets in the Old Testament, அப்படி பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளை காரியங்களை நீங்கள் முழுமையாக வாசிப்பீர்கள் என்றால், you will understand that Isaiah brings more good news than bad news. மற்றவர்களை காட்டிலும் நிறைய நற்செய்திகளை தான் ஏசாயா சொல்லி இருக்கிறார். Most of our new year promises would mostly come from Isaiah. புது வருட வாக்குத்தத்தங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நிறைய காரியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை தான் நாம் சொல்லுகிறோம். Because he knows how to sustain a weary man with the word of God. இளைப்படைந்த மனுஷனை எப்படி தேவ வார்த்தையை கொண்டு தூக்கி நிறுத்த முடியும் என்று அவர் அறிந்திருக்கிறார். By saying so, we are not diminishing other prophets. மற்ற தீர்க்கதரிசிகளே அதனாலே குறைவா இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. The whole point is this. அதே முழு கவனமும் காரியமும் எதுவா இருக்கிறது? Isaiah announced more good news. ஏசாயா நிறைய நற்செய்திகளை சொல்லி இருக்கிறார். More about Christ. கிறிஸ்துவை குறித்து நிறைய சொல்லி இருக்கிறார். More about the ministry of Christ. கிறிஸ்துவின் ஊழியங்களை குறித்து சொல்லி இருக்கிறார். And he is full of good news of God. அவர் தேவ நற்செய்தியினாலே நிறைந்தவராய் இருக்கிறார். And the starting of that experience goes like this. அந்த காரியத்தின் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் இவ்விதமாய் ஆரம்பிக்கிறது. God touched his lips. தேவன் அவருடைய நாவை அக்கினியை கொண்டு தொட்டார். And he needs to touch our lips also. நம்முடைய நாவையும் தேவன் தொடுவது அவசியமாய் இருக்கிறது. Because we have lots of good news. நிறைய நற்செய்திகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். செய்திகள் வாசிப்பது, you understand, at 9 o'clock 8 o'clock they will be reading the news. 8 மணி 9 மணிக்கு டிவி பார்த்தீங்கன்னா நியூஸ் வாசிப்பார்கள். And they will be attired well. நன்றாக உடை அணிந்திருப்பார்கள் நியூஸ் வாசிக்கிறவங்க. Good clothes, bad news. அவர்கள் போட்டு இருக்கிற உடை அருமையா இருக்கிறோம், வாசிக்கிற செய்தி நல்லாவே இருக்காது. Bright suit, dull news. நன்றாக போட்டிருக்கிற உடை பிரைட்டா இருக்கும், வாசிக்கிற நியூஸ் டல்லா இருக்கும். But we are bright and our news is also bright. நாங்க ரொம்ப பிரைட்டா இருக்கிறோம், சொல்லுகிற செய்தியும் நற்செய்தியா இருக்கிறது. லைட்டும் போட்டிருக்கிறோம், மகிமையும் இருக்கிறது. You understand what I am trying to say? So we have lots of good news. நல்ல நற்செய்திகளை நாம் கொண்டவர்களா இருக்கிறோம். Any problem that any man faces, எந்த மனுஷனை எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் சரி, we have good news from the word of God. வேதத்திலிருந்து ஒரு நற்செய்தி நமக்கு உண்டு. And God has to touch our lips. நம்முடைய நாவை தேவன் தொடுவது அவசியமா Some இருக்கிறது. people are naturally pessimistic. சில மக்கள் இயற்கையாகவே எல்லாம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லுவார்கள். நெகட்டிவாகவே சொல்வார், எதிர்மறையாகவே சொல்வார்கள். Tomorrow I am going to get married, for example. நாளைக்கு திருமணமாக போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கா மழை வந்துருச்சுனா வரட்டுமே,
They are always pessimistic. எப்பொழுதுமே எதிர்மறையாய் யோசிக்கிற நபராய் இருப்பார்கள். I read a story about George Muller. ஜார்ஜ் முல்லர் அவர்களை குறித்து ஒரு கதை விதமாய் வாசித்தேன். George Muller had two close friends. ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் அவருக்கு இருந்தார்கள். And they are naturally pessimistic. இயற்கையாக அவர்கள் எப்பொழுதும் எதிர்மறையாய் பேசக்கூடியவர்களாய் இருந்தார்கள். So George Muller writes like this. அவர் எழுதும்போது விதமாய் எழுதுகிறார். Whenever I want a boost in my faith, என்னுடைய விசுவாசத்திலே ஒரு உற்சாகம் எனக்கு தேவைப்படும் போது I will go and speak to them. என் நண்பர்களோடு போய் நான் பேசுவேன். Because they will always say negative things. எப்பொழுதுமே அவர்கள் எதிர்மறையாக தான் சொல்வார்கள். And whenever they say negative things, அவர்கள் எதிர்மறையாய் சொல்லும்போது the promises of God looks much more brighter. தேவனுடைய வாக்குத்தத்தம் இன்னும் பிரகாசமா எனக்கு தெரியும். கொஞ்சம் பேருக்கு புரியும். You understand what I'm saying? When man says it's not possible, மனுஷர்கள் இது நடக்காது என்று சொல்லுகிற நேரத்துல God always says it's possible. தேவன் எப்பொழுதும் இது நடக்கும் தான் சொல்வார். Remember Mary asking a question. மேரி மரியாள் விதமாய் ஒரு கேள்வி கேட்டாள் தேவதூதனிடத்தில். Lord, how is it possible? தேவனே இது எவ்வாறாக நடக்கும் என்று கேட்டாள். What was the reply from the angel? தேவதூதன் அதுக்கு பதில் என்ன சொன்னார்? With God all things are possible. தேவனால் எல்லாம் கூடும் என்று பதில் வந்தது. And that is the good news that we have even tonight. இந்த ராத்திரி வேளையிலும் அப்படிப்பட்ட நற்செய்தி நமக்கும் இருக்கிறது. The whole Bible is full of the good news of God. வேதம் முழுவதும் தேவனுடைய நற்செய்தியை கொண்டதாய் காணப்படுகிறது. To put it in another way, இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால் God news is always good news. தேவ செய்தி எப்பொழுதும் நற்செய்தியாக தான் இருக்கிறது. சொல்லுங்கள், God news is always, தேவ செய்தி எப்பொழுதும் it's good news. நற்செய்தி தான். So if you have heard any bad news, ஒருவேளை ஒரு கெட்ட செய்தியை கேட்டிருக்கலாம் நீங்கள். go and read God news. தேவனுடைய செய்தியை போய் வாசியுங்கள். Even if it is bereavement of or anything like that. ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே ஒரு இழப்பாய் கூட இருக்கலாம். But even in that God has a good news. அதிலும் மத்தியிலும் தேவன் ஒரு நற்செய்தி வைத்திருக்கிறார். Because if they die in the Lord, தேவனுக்குள்ளாய் மரித்திருப்பார்கள் என்றால் அவர்கள் they are with the Lord. அவர்கள் தேவனோடு இருக்கிறார்கள். And one day God is going to come for us. தேவன் ஒரு நாளிலே நம்மை அழைக்கும்படி வர போகிறார். We are going to go with him. நாமும் தேவனோடு போக போகிறோம். And we are going to be together forever. அங்கே போய் ஒற்றுமையாய் ஒருவரோடு ஐக்கியப்பட போகிறோம். And Paul says encourage each other with these words. இந்த வார்த்தைகளை கொண்டு ஒருவர் தேற்றுங்கள் என்று பவுல் சொல்கிறார். So even in the most dire of circumstances, அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை மத்தியிலும் there is still hope beyond the grave. அந்த காரியத்திற்கு மேலாய் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. And the Bible is full of good news. வேதத்தின் வார்த்தைகள் எப்பொழுதும் நற்செய்தியாகவே தான் இருக்கிறது. So coming back to Isaiah 50 and verse 4. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால் மறுபடியும் God has given me the tongue of the instructed. கல்விமானின் நாவை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And what is a disciple? சீஷன் என்று சொல்லும்போது என்னவா இருக்கிறது? Is one who learns. கற்றுக்கொள்கிறவனாய் ஒரு சீஷன் காணப்படுகிறான். And you will always be a disciple throughout your Christian life. உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் நீங்கள் சீஷர்களாக தான் இருப்பீர்கள். Because every day we are learning something new about God. ஒவ்வொரு நாளும் தேவனை குறித்து புதிதாய் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். The more you learn, the more you realize that you don't know. நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோ அவ்வளவுக்கு அதிகமாய் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தெரிந்து கொள்ளாத காரியம் அநேகம் இருக்கிறது என்று தான் எண்ண முடியும். How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? So sometimes we think we know. சில நேரம் நமக்கு எல்லாம் தெரியும்னு யோசிக்கிறோம். But only within a few minutes we realize I don't think I know anything about it. அந்த காரியத்தை தெரியும் என்று யோசித்ததற்கு பிற்பாடு தான் தெரிகிறது எனக்கு இதை குறித்து நிறைய தெரியவில்லை என்று. That is why constantly we have to keep on learning the word of God. அப்படி என்றால் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டே இருப்பது அவசியமாக இருக்கிறது. So he says God has given me the tongue of the disciple. கல்விமானின் நாவை இல்லாவிட்டால் சீஷனுடைய நாவை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்கிறார். That I may know how to sustain the weary one with the word. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படியாய் தேவன் செய்திருக்கிறார். So how does he do that? எப்படி அதை அவர் செய்கிறார்? See, I told you the Bible is very logical. வேதம் எப்பொழுதும் சரியாய் சொல்லுகிறது என்று சொன்னேன். It is very precise. சரியான வார்த்தைகளை சொல்லுகிறது. The Bible says he awakens me morning by morning. காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. When does God awaken you? தேவன் எப்பொழுது உங்களை எழுப்பி விடுகிறார்? You know, the Bible says morning by morning. காலைதோறும் அவர் நம்மை எழுப்புகிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. And the Bible says not only does he awaken me, நம்மை காலைதோறும் எழுப்புவது மாத்திரமல்ல, he awakens my ear to listen as a disciple. நான் கேட்கும்படி என் செவிகளை கவனிக்க செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. You know, what is the picture? அதிலே அந்த சித்திரம் எவ்விதமா இருக்கிறது? It is a person going to bed. ஒருவர் படுக்கைக்கு தூங்குவதற்கு செல்கிறார். And God wakes him up in the morning. காலையிலே தேவன் அவரை எழுப்பி விடுகிறார். Not with the response, Lord, I am too tired, would you speak to me later
ஆண்டவரே எனக்கு during the ரொம்ப day. டயர்டா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுங்கன்னு சொல்ல மாட்டோம். No, what is Isaiah saying? ஏசாயா இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? He awakens me in the morning, காலையிலே என்னை எழுப்பி விடுவது மாத்திரமல்ல, and he awakens my ear to hear as a disciple. நான் கேட்கும்படி என் செவிகளை கவனிக்க செய்கிறார் என்றும் சொல்லுகிறார். What does it simply mean? அந்த இடத்துல அது என்ன சொல்லுகிறது? He awakens in me a desire to listen to God's word. தேவ வார்த்தையை நான் கேட்கும்படியாய் அப்படி ஒரு விருப்பத்தை எனக்குள்ளாய் தேவன் கொடுக்கிறார். Let me illustrate, you will be able to appreciate. இப்படி நான் அதை உதாரணப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்லட்டும். So when we were studying in school, ஸ்கூல்ல நாம் படிக்கிற காலங்களிலே they will only take you on an excursion once in a year. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் எங்கயாவது வெளியூருக்கு டூர் கூட்டிட்டு போவாங்க. You know, and the previous day, அதற்கு முன்பான இரவு, you know, everybody is very excited. எல்லாரும் அப்படியே கற்பனையிலே இருப்போம். You know, because we are going on excursion tomorrow. நாளைக்கு டூருக்கு போறோம் என்பதிலேயே யோசித்து கொண்டிருப்போம். So since you are so excited, அப்படி நாம் உற்சாகத்துல இருக்கும் பட்சத்துல you cannot sleep during the night. நான் ராத்திரி தூக்கமே வராது. You know, even if you try to sleep, அப்படி தூங்குவதற்கு முயற்சித்தாலும் and the dream will be like this. ஒரு கனவு விதமாய் இருக்கும். The bus has gone and you are standing there. நீங்க உங்களை விட்டுட்டு இந்த டூர்ல பஸ்ல எல்லாம் போயிட்டது போல இருக்கும். Immediately you are very awakened. நீங்கள் உடனே முழித்து எழும்புவீர்கள். Your senses are so sharp. உங்கள் மனம் அப்படியாக கூர்மையாக இருக்கிறது. It's only 2 o'clock in the morning. காலையில 2 மணிக்கே எழுந்திருப்பீர்கள். But you are fresh as if it is 10 o'clock in the morning. காலையில 10 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சது போல இருக்கு. Why are you so awakened? ஏன் இவ்வளவு விழிப்பா இருக்கிறோம்? Why are you so full of energy? ஏன் அவ்வளவு பலனுள்ளவர்களா இந்த நாளிலே இருக்கிறோம்? Because there is a desire to do something. ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு விருப்பம், வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கிறது. So when God awakens you, தேவன் உங்களை காலை வேளையில எழுப்பும்போது திரும்பி குப்புறப்படுத்து போத்திக்கிற கூடிய அல்ல. You understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். Because he awakens a desire in your heart. உங்களுக்குள்ளாய் ஒரு விருப்பத்தை தேவன் எழுப்புகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So whenever we have this early morning study time in August, ஆகஸ்ட் மாதத்திலே காலைதோறும் நாம் வேத பாடங்களை கற்றுக்கொண்டோம். and this is what some people said. சிலர் சொல்லும்போது விதமாய் சொன்னார்கள். Suddenly they feel, oh, it's too late, the alarm didn't go off. காலையிலே திடீரென்று விழித்து அலாரம் அடிக்கவே லேட் ஆகி விட்டதுன்னு And யோசிச்சாங்க. they looked at the clock. கடிகாரத்தை பார்த்தபோது It's only 3 o'clock. 3 மணி தான் இருந்தது. Because there is a desire to come. ஏனென்றால் அவர்களுக்கு ஆலயத்துக்கு வர வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. I keep 2 clocks. நான் 2 அலாரம் கிளாக் வச்சிருப்பேன். ஏன்னா நீங்க வரலன்னா பரவாயில்ல. You understand? If I don't turn up, that's a problem. நான் வரலன்னா எனக்கு பிரச்சனை. So 2 alarm clocks. Even if one goes, the other one will be there. அதனால ஒரு அலாரம் அடிக்கலனால இன்னொரு அலாரம் அடிக்கணும். Even if both of them don't work, somebody will wake me up anyway. 2 அலாரம் அடிக்கலனால யாராவது எழுப்பி விட்டுருவாங்க. But the whole point is this. ஆனால் காரியம் விதமாக இருக்கிறது. When Isaiah says he awakens me, காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று சொல்லி ஏசாயா சொல்கிறார். it doesn't mean he disturbs me in the morning. ஏதோ காலையிலே என்னை தூக்கத்துல கலைத்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. No, he delights me in the morning. காலையிலே என்னை விருப்பத்தோடு எழுந்திருக்கிறோம். Remember, as the psalmist says in a different tone, சங்கீதக்காரன் இதை வேறு விதமாய் சொல்லுகிறார். I wake up even before the appointed time. அந்த குறித்த காலத்திற்கு முன்பாகவே நான் விழித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். Why does he wake up even before the appointed ஏன் time? அந்த குறித்த நேரத்திற்கு முன்பாகவே விழித்துக் கொள்கிறார்? Because I delight to do your will. ஏனென்றால் உன்னுடைய சித்தத்தை செய்யும்படி நான் விரும்புகிறேன் என்று சங்கீதக்காரன் Lift your hand and shout a big hallelujah. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். Because what tomorrow may bring, we do not know. நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் அறிய மாட்டோம். But God will awaken you in the morning. ஆனால் தேவன் உங்களை காலவேளையிலே எழுப்பிடுகிறார். Awaken a desire in your heart. உங்கள் இதயத்திலே ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துகிறவராய் To இருக்கிறார். listen to what God wants to say to you. தேவன் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கவனிக்கும்படி செய்கிறார். I always believe God is always ahead. தேவன் எப்பொழுதும் நமக்கு முன்பாய் ஒரு படி முன்பாக செல்கிறார். You know, since he is always ahead, எப்பொழுதும் நமக்கு முன்பாய் தேவன் செல்கிறபடினாலே he will always foresee and foretell. எல்லாவற்றையும் முன்னறிந்து முன்னாக நமக்கு அறிவிக்கிறவராய் இருக்கிறார். How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? Galatians 3:8 talks about that particular principle. கலாத்தியர் 3:8 அந்த காரியத்தை நீங்கள் வாசிக்கலாம். God foresees and தேவன் he முன்னறிந்து foretells. முன்னறிவிக்கிறவராய் இருக்கிறார். And that is what happens in a Christian person's life. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது. God knows it beforehand. தேவன் ஏற்கனவே அதை முன்னறிந்தபடினாலே And he puts a word into your heart. உங்கள் இதயத்திலே தேவன் ஒரு வார்த்தையை வைக்கிறவராய் இருக்கிறார். Maybe that word is for your own self. ஒருவேளை அந்த வார்த்தை உங்களுக்கு மாத்திரம் பொருந்தக்கூடியதா இருக்கலாம். Or that word might be for another person. இல்லாவிட்டால் அந்த வார்த்தை இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கலாம். But anyway, God will give you that word to sustain a person who is discouraged. ஒரு இளைப்படைந்த மனிதனை தாங்கக்கூடிய வார்த்தைகளை இல்லாவிட்டால் வார்த்தையை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். And the wonderful thing about this particular verse is this. இந்த வார்த்தையை கொடுத்த அருமையான காரியம் இதுவா இருக்கிறது. He awakens and he makes me listen like a disciple. காலைதோறும் என்னை எழுப்பி ஒரு சீஷனை போல இல்லாவிட்டால் ஒரு கற்றுக்கொள்கிறவனை போல
கவனிக்கும்படி செய்கிறார் என்று In சொல்கிறார். other words, I don't have to force myself to do it. என்னையே கட்டாயப்படுத்தி ஏதோ செய்ய வேண்டும் என்று செய்வதல்ல. See, whenever you force yourself to do something, சில நேரம் கட்டாயப்படுத்தி செய்தே ஆக வேண்டும் என்று செய்வோம் என்றால் you may get it done, ஒருவேளை நீங்கள் அந்த காரியத்தை செய்து முடிக்கலாம், but it won't be an enjoyable experience. ஆனால் அதை செய்வதற்கு விருப்பத்தோடு செய்ய மாட்டீர்கள். அது ரொம்ப இன்பமான அனுபவமாக இருக்காது. You understand what I'm trying to say? சொல்வதை புரிந்து கொண்டீர்கள் நம்புகிறேன். If I want to do something, ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் I will get it done, அதை செய்திருப்பேன். and the experience will also be an enjoyable experience. அந்த செய்வதன் மூலமாய் ஒரு நல்ல அனுபவம் சமாதானம் நமக்குள்ளாக இருக்கும். How many of you understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? So reading the Bible is not I have to get it done because I am following a calendar. ஏதோ வேதத்தை வாசிக்கும் போது ஒரு கேலண்டரை பார்த்து இதை வாசித்தே ஆக வேண்டும் என்று வாசிப்பதல்ல. It's a good discipline to read through the Bible in 1 year. வேதத்தை ஒரு வருடத்திலே வாசித்து முடிப்பது நன்மையான காரியம்தான். But make it an enjoyable experience when you begin to rely upon God for strength. ஆனால் தேவனுடைய பலத்திலே சார்ந்து தேவனுடைய வார்த்தையை வாசித்து சந்தோஷமாய் அதை கவனிக்க பழகிக் கொள்ளுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. So Isaiah says he awakens me every morning. காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று ஏசாயா சொல்கிறார். Tomorrow morning God will awaken you. நாளை காலைவேளையிலே யார் உங்களை எழுப்ப போறது? Hallelujah. You know, he will awaken you. தேவன் உங்களை எழுப்பி விடுவார். A desire. நிச்சயமா இந்த விருப்பம் உங்களுக்குள்ளா இருக்கும். And an intense desire to learn and to study. ஒரு உற்சாகமான ஆவி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கும். I was reading about this man of God. ஒரு தேவ மனுஷனை குறித்து வாசித்து கொண்டிருந்தேன். And in his experience, this is how it goes. அவருடைய அனுபவத்தில் அவர் விதமாய் சொல்லுகிறார். He said, whenever I don't get, whenever I have disturbed sleep, I am unable to sleep. ஒருவேளை ராத்திரி வேளை என்னால் தூங்க முடியவில்லை, ஒரு அரகுர தூக்கத்திலே நான் இருப்பேன் என்றால், he says that is the time I know God wants to speak to me. தேவன் அந்த நேரத்திலே என்னிடத்திலே பேச வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். Let me tell you, that is his experience. அது அவருடைய அனுபவமாக இருக்கிறது. And how does it work for him? ஆனால் அவருக்கு அது எப்படி வேலை செய்கிறது? So whenever he can't sleep, அவரால் தூங்க முடியாத நேரங்களிலே he usually takes a diary and a pen and he sits down. ஒரு டைரியும் ஒரு பேனாவும் எடுத்துக்கொண்டு அவர் அமர்ந்து இருக்கிறார். Begins to write whatever thought God puts into his mind. தேவன் அவருடைய மனதிலே எந்தெந்த எண்ணங்களை வைக்கிறாரோ எழுத ஆரம்பிக்கிறார். How do we know that it worked for him? அது அவ்விதமாய் அவருக்கு வேலை செய்கிறது என்பதை எப்படி அறிந்திருக்கிறோம்? Because he's written more than 40 books and everything. Every book is a good seller. 40 புத்தகங்களுக்கு மேலாக எழுதி இருக்கிறார். அந்த புத்தகங்கள் எல்லாம் நிறைய விற்பனை ஆகிறது. If we try to do that, ஒருவேளை நாம் அதை செயல்பட முற்படுவோம் என்றால், what will be our first line? நம்முடைய முதல் வரி எப்படி எழுதுவோம்? என்று மாறும் இந்த துயரம். You understand? You know, it works for him because God operates in his life in that way. அவருக்கு அவ்விதமாய் வேலை செய்கிறது என்றால் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே அவ்விதமாய் கிரியை செய்கிறார். It's different how God speaks to people. தேவன் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாய் பேசுகிறார். You know, some preachers say it like this, and I'm not kind of minimizing their experience. சில தேவ மனுஷர்கள் விதமாய் சொல்வார்கள், அவர்களை நான் குறைவாய் சொல்லவில்லை. They say, before I wanted to come and speak to you this evening, இந்த மாலைவேளையிலே உங்களுக்கு நான் பிரசங்கிப்பதற்கு முன்பாக I was waiting in the feet of the Lord for 7 hours. தேவனுடைய பாதபடியிலே 7 மணி நேரம் காத்திருந்தேன் என்று சொல்வார்கள். And God put this word into my heart to speak to you. தேவன் இந்த வார்த்தைகளை இதயத்திலே வைத்தார் உங்களிடத்திலே சொல்லும்படியாய். Whenever I hear that kind of a testimony, இப்படிப்பட்ட சாட்சிகளை நான் கேட்கும்போது, I thought, okay, if for them it is 7 hours, நமக்கெல்லாம் கொட்டாய் 21 மணி நேரமாவது ஆகும். ஏன்னா இருக்கிறத வெளியில கொண்டு போறதுக்கே பெரிய வேலையா இருக்குது. கொஞ்சம் பேருக்கு புரியும். You understand what I'm trying to say? சொல்வதை புரிந்து கொண்டீர்கள் என்று You know, if it took 7 hours for him, அவருக்கே 7 மணி நேரம் ஆச்சுனா, such a powerful man of God to get one word from God, தேவனிடத்திலிருந்து வல்லமையான தேவ மனுஷன் ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ள 7 மணி நேரம் ஆனால், நம்ம எல்லாம் எம்மாத்திரம். You know, when will we get a word from God? எப்பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டோம்? So after listening to all these testimonies, இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கும்போது, you know, you try to beat yourself up to in order to get a word from God. நீங்களும் தேவனிடத்திலே வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படிதான் இருக்க வேண்டும். So you are on your knees. நீங்களும் முழங்கால் படியிட்டு நிற்கிறீர்கள். பேசும் கர்த்தாவே, பேசும் கர்த்தாவே. And கர்த்தர் says, கொஞ்சம் நிறுத்து, அப்பதான் நானே பேச முடியும். You understand what I'm trying to say? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள் நம்புகிறேன். So many people, we listen to testimonies and we try to do the same. நிறைய பேர் இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்ட உடனே அப்படிதான் நாமும் செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொள்கிறோம். And once upon a time I followed that principle. It was frustrating. ஒரு காலத்திலே நான் அப்படிதான் செஞ்சு பார்த்தேன். அது ரொம்ப கடினமா இருந்தது. Saturday morning, speak to me Lord.
சனிக்கிழமை காலையில ஆண்டவரே என்னோட பேசும் என்று உட்கார்ந்திருப்பேன். And that is Saturday I was a dreadful experience. அப்படி சனிக்கிழமை அது ஒரு பெரிய பயங்கரமான அனுபவமா இருந்தது. After struggling you get a word. அப்புறம் அப்படி போராடி ஒரு வார்த்தையை பெற்ற போது And அந்த போராடுங்கிற வார்த்தையை எடுத்துறணும். But that was the experience. அதுதான் நம்ம அனுபவமா இருந்தது. After a great struggle you get a word. அப்படி கடினமான சூழ்நிலைக்கு அப்புறம் ஒரு வார்த்தையை பெற்றுக் Then கொள்கிறோம். you put together a sermon. அப்புறம் ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துகிறோம். And when you are coming to the church, சபைக்கு வந்த உடனே நீங்களா பேசுறீங்க? You understand what I'm trying to say? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள் நம்புகிறேன். One person came to me. ஒருவர் என்னிடத்துல வந்தார். And the first question was, முதலாவது அவர் கேட்ட கேள்வி, பெரிய பாஸ்டர் இல்லையா? இல்ல, நான் அப்புறம் வரேன். So that was the experience. அதுதான் அனுபவமா இருந்தது. So 3-4 years he came back again. 3 வருஷம் கழிச்சு திரும்பவும் வந்தார். அவரை பார்த்தோன்னே பெரிய பாஸ்டர் இல்ல. You understand? இல்ல உங்களை பார்த்தா போதும். அப்படி வா வழிக்கு. You understand what I'm trying to say? So this is not some kind of a struggle. You don't have to struggle. ஏதோ ஒரு போராட்டம் அல்ல, நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. That is what I'm trying to emphasize again. அதைதான் முக்கியப்படுத்தும்படி விரும்புகிறேன். I'm going to get up early in the morning tomorrow. காலையில நேரத்தில் எழும்ப போகிறேன். அந்த காலையில நினைச்சால நைட் தூக்கம் வர்றது இல்ல. You understand? Don't try it in your own strength. உங்கள் சொந்த பலத்திலே முயற்சி செய்ய வேண்டாம். Look at that particular verse. அந்த வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், He awakens me every morning. காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்ற வார்த்தை சொல்லுங்க. அவர் என்னை எழுப்புகிறார். Hallelujah. Hallelujah. You know, he awakens me in the morning. அவர் காலைதோறும் எழுப்புகிறார். Which means I have to depend upon him. அப்படி என்றால் நான் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். And he awakens and makes me listen like a disciple. ஒரு சீஷனை போல கேட்கும்படி செவியை கவனிக்க செய்கிறார். And God will put words in our hearts. தேவன் தன்னுடைய வார்த்தைகளை நம்முடைய இதயத்திலே வைப்பார். So even if you are in ministry of some kind, ஒருவேளை நீங்கள் ஊழியத்திலே ஏதோ ஒரு ஊழியம் செய்கிற ஒரு காரியத்திலே நீங்கள் not இருக்கலாம். necessarily preaching in places. பிரசங்கிக்கிறது தான் என்று நான் சொல்லவில்லை. If you are going to meet the person ஒரு நபரை சந்திக்க போகிறீர்கள். and you need to seek God, Lord, put your word in my heart. நீங்கள் தேவனை தேட வேண்டாம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை என்னுடைய இதயத்திலே நீர் வையும் என்று சொன்னார். And God may say just one word. ஒரு வார்த்தையை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். And in the course of the conversation, அப்படி நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது that one word will come up அந்த somewhere. ஒரு வார்த்தை ஏதோ ஒரு சூழ்நிலையிலே வரும். And let me tell you, in the 1000 words that you spoke with that particular அந்த person, நபரோடு ஒரு 1000 வார்த்தைகள் நீங்கள் பேசி இருக்கலாம். that one word would have touched his heart. அந்த ஒரு வார்த்தை அவரை தொட்டு இருக்கும். Hallelujah. Hallelujah. And that's the word we need. அந்த வார்த்தை தான் நமக்கு அவசியம். And God doesn't want to make it a struggle for you, தேவன் உங்களுக்கு அதை போராட்டமாய் மாற்ற விரும்பவில்லை. but rather he wants it to be a sweet experience. ஒரு நல்ல அனுபவமாய் தேவன் மாற்றும்படி விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Let me change the picture. அந்த சித்திரத்தை நான் மாற்றி சொல்லட்டும். He says God awakens me every morning. தேவன் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று சொல்லுகிறார். This is how I want you to understand it. நான் இவ்விதமாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். See, the Almighty awakens you because he wants to talk to you. தேவன் உங்களை காலைதோறும் எழுப்புகிறார் ஏனென்றால் அவர் உங்களோடு பேசும்படி விரும்புகிறார். Who are you? நீங்கள் யார்? யோசிச்சு பாத்தீங்களா? You know, he wants to speak to you, that's why he is awakening you. தேவன் உங்களோடு பேசும்படி விரும்புகிறபடினாலே உங்களை காலையில வந்து எழுப்புகிறார். Some people it's like this. சில மக்களுக்கு விதமாய் இருக்கிறது. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் தூங்கட்டும். They will just go. Because if he opens his mouth, everything will get disturbed. You understand what I'm trying to say? வாயை திறந்து பேசினா வேண்டாத காரியங்கள்லாம் வரும். But just look at the picture. ஆனால் இந்த காரியத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், He awakens me every morning because he wants to speak to me. காலைதோறும் என்னை எழுப்பி அவர் என்னோடு பேசும்படி விரும்புகிறார். God will deepen our relationship so that this will become a mutual pleasurable experience. தேவன் இந்த காரியம் நம்முடைய அனுபவமாய் மாறும்படி இன்னும் நம்முடைய உறவை இன்னும் ஆழப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. So what happens when he begins to instruct us? தேவன் அப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன நடக்கிறது? Come with me to John's Gospel chapter 12. யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. I told you Jesus is our prime example. இயேசு தான் நமக்கு உதாரணம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். He awakens me every morning காலைதோறும் என்னை எழுப்பி விடுகிறார். and he makes me listen like a disciple. ஒரு சீஷனை போல கவனிக்கும்படி செய்கிறார். And how did it work in the life of Christ? கிறிஸ்துவின் வாழ்க்கையில அது விதமாய் நடந்தது. John's Gospel chapter 12 and verse 49. யோவான் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். Jesus says, "For I did not speak on my own initiative, நான் சுயமாய் நான் பேசவில்லை என்று சொல்கிறார். but the Father himself who sent me has given me a commandment as to what to say and what to speak." நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா
எனக்கு கட்டளையிட்டார். So Jesus is saying, இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லுகிறார், I don't speak anything on my own initiative. நான் சுயமாய் ஒன்றையும் பேச மாட்டேன் என்று சொல்லுகிறார். There is another verse of scripture which says like this. இன்னொரு தேவ வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, He who speaks on his own initiative seeks his own glory. சொந்த முயற்சியிலே பேசுகிறவன் சொந்த மகிமைக்காய் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமைக்காகவே அதை பேசுகிறான். Jesus says, I speak nothing of my own initiative. என்னுடைய சுயமாய் நான் ஒன்றும் பேசவில்லை என்று இயேசு சொல்கிறார். But the Father commands me what to say and what to speak. என்ன பேச வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று பிதா எனக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்கிறார். I like how the Tamil Bible makes a slight difference. தமிழிலே அது கொஞ்சம் வேறு விதமாக இருக்கிறது. நான் பேச வேண்டியது என்னதென்பதையும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்பதையும் பிதா எனக்கு போதிக்கிறார். In other words, what to say, என்ன சொல்ல வேண்டும் and what to preach. என்ன பிரசங்கிக்க வேண்டும். Because that is vital difference. அங்கே வித்தியாசம் இருக்கிறது. Because if now I am preaching, இப்பொழுது நான் பிரசங்கிக்கிறேன். after the preaching is over, பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் I will be speaking to you. நான் உங்களோடு பேசுவேன். And there is a difference. அதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. Preaching is more classroom kind of a setting. பிரசங்கம் என்று சொல்லும்போது ஒரு பள்ளி அறை போல இருக்கிறது. But speaking is more on a cordial friendship kind of a circumstance. பேசுகிறோம் என்று சொல்லும்போது ஒரு நண்பனோடு பேசுவது போல பேசுகிறோம். How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? So if you are going to speak to your friend like you are preaching to him, ஒருவேளை நீங்கள் உங்கள் நண்பனோடு பேசும்போது பிரசங்கம் பண்ணுவது போல பேசுவீர்கள் என்றால் it will not work. அது சரியாய் வேலை செய்யாது. If you look at the life of Christ, கிறிஸ்துவின் வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், remember Mark 2, மார்க் 2ஆம் அதிகாரத்தை யோசித்துக் கொள்ளுங்கள். how did he speak to that particular man? அந்த மனுஷனோடு தேவன் எவ்விதமாய் பேசினார்? Son, your sin is forgiven. மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். But when he was speaking to the Pharisees, ஆனால் பரிசேயரை பார்த்து தேவன் பேசும்போது, பரிசேயர்களே உங்களுக்கு ஐயோ, you know, if you are going to speak like that to a man who is already ஐயோ, ஏற்கனவே அப்படி பாடுபடுகிற மனுஷனிடத்தில் உனக்கு ஐயோ என்று சொல்வோம் என்றால், it's not going to work. அது சரியாய் வேலை செய்யாது. Jesus says, I don't speak anything on my own initiative. என்னுடைய சொந்த பலத்திலே சுயமாய் ஒன்றும் பேசுவதில்லை என்று சொல்கிறார். People were amazed when Jesus was standing before Pilate. பிலாத்துவின் முன்பாக இயேசு நிற்கும்போது மனுஷர்கள் அப்படி ஆச்சரியப்பட்டார்கள். Because lots of accusations. நிறைய அவர் மேல் குற்றம் சாட்டு பண்ணினார்கள். And he never spoke any word. ஒரு வார்த்தை கூட இயேசு அதுக்கு பதில் சொல்லவில்லை. Even Pilate was so amazed. பிலாத்து கூட அப்படி ரொம்ப ஆச்சரியமாய் பார்த்தார். How come you are so silent when there is so much of accusation? இத்தனை பேர் உன் மேல் குற்றம் சாட்டும் போது எப்படி மௌனமாய் இருக்கிறாய் என்று கேட்டார். For that also he remained silent. அதற்கும் இயேசு ஒன்றும் பதில் சொல்லவில்லை. This is the man who spoke, no other man spoke like him. எந்த மனுஷனும் பேசின விதமாய் தேவன் அந்த இடத்துல பேசாத தேவன் அங்கே மௌனமாய் இருந்தார். How come he is so silent? எப்படி அவர் மௌனமாய் இருக்க முடிந்தது? Jesus gives the answer. இயேசு இங்கே பதில் சொல்லுகிறார். I don't speak on my own initiative. என்னுடைய சுயமாய் நான் பேசவில்லை என்று சொல்லுகிறார். So if you are going to speak with somebody, ஒருவேளை ஒருவரிடத்தில் நீங்கள் பேசுவீர்கள் என்றால், controversial subject, எதிர்மறையான காரியங்களை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், you are pre-planning in our mind. உங்கள் மனதிலே முன்பாகவே யோசித்துக் கொள்கிறீர்கள். They are going to say like this, இப்படி அவர்கள் கேள்வி கேட்பாட்டால் I am going to say like this. நான் இப்படி பதில் சொல்ல போகிறேன். If they are going to ask this question, இந்த கேள்வி அவர்கள் கேட்டால் I am going to say it like this. இப்படி நான் பதில் சொல்ல If போகிறேன். they start this issue, இந்த காரியத்தை குறித்து பேசுவார்கள் I am என்றால் going to rake up their issue. அவர்களுக்கு அந்த காரியத்தை குறித்து பேச போகிறேன். And that is why the issues are not settled. அதனால தான் எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட முடிவதில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. You have to ask God. தேவனிடத்திலே நாம் கேட்க Let வேண்டும். me put it like this. அதை நான் நிபந்தமாய் சொல்லுகிறேன். Before speaking to people, மனுஷரோடு பேசுவதற்கு முன்பாக speak to God. தேவனிடத்திலே நீங்கள் பேச வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. How long will it take? எவ்வளவு நேரம் ஆகும்? As a good example in the book of Nehemiah. நெகேமியா புத்தகத்திலே நல்ல உதாரணம் இருக்கிறது. Nehemiah was standing before the king. அந்த ராஜாவிற்கு முன்பாக நெகேமியா நின்று கொண்டிருந்தார். The king says, your face is not good. உன்னுடைய முகம் சரியில்லை என்று ராஜா நெகேமியாவை பார்த்து It's கேட்கிறார். not physical problem, something is wrong in your heart. ஏதோ சரீரத்திலே பலவீனம் அல்ல, உன்னுடைய இதயத்திலே ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. Nehemiah was hearing these words. இந்த வார்த்தைகளை நெகேமியா கேட்டுக்கொண்டிருக்கும் போது, And the verse of scripture says, in his heart he prayed, Lord, help me to find favor with this man. ஆனால் இதயத்திலே தேவனோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த ராஜாவின் கண்களிலே எனக்கு தயவு கிடைக்கட்டும் என்று. How long did it take for him to pray? எவ்வளவு நேரம் ஆயிட்டு அவர் அந்த நெகேமியா அந்த ஜெபத்தை செய்வதற்கு? This was happening simultaneously. ரெண்டும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த காரியமா He இருந்தது. was hearing him speak. ராஜா பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். At the same time, he is also speaking with அதே God. நேரத்திலே தேவனோடு நெகேமியா பேசிக் கொண்டிருந்தார். God put the right words in Nehemiah's mouth. நெகேமியாவுடைய வாயிலே தேவன் சரியான வார்த்தைகளை As வைத்தார். a result of that, அதன் மூலமா என்ன நடந்தது? he asked everything, whatever he asked, the king was able to grant it. நெகேமியா கேட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ராஜா கொடுத்தார்.
What does Jesus say? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? I don't speak on my own initiative. நான் சுயமாய் ஒன்றும் பேசுவதில்லை. And that is what we need to learn from him. அவரிடத்திலிருந்து நாம் அதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். What I have to speak and what I have to preach, நான் என்ன பேச வேண்டும், என்ன போதிக்க வேண்டும், he will teach me. He will அவர் tell எனக்கு me. அதை சொல்லிக் கொடுப்பார். And that's what I always say. அதை தான் எப்பொழுதும் நான் பேசுகிறேன் சொல்லுகிறேன் என்று So சொல்லுகிறார். if God gives you an opportunity to share God's word, for ஒருவேளை example, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய தருணத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்றால், not just go from this point of view. இந்த கண்ணோட்டத்தோடு அங்கே செல்ல வேண்டாம். I am just going to tell them what I know. எனக்கு தெரிந்ததை போய் சொல்ல போகிறேன். The problem is you do not know everything. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அதான் That is பிரச்சனை. why we have to ask God. அதனாலே தேவனை நீங்கள் கேட்க வேண்டும். Let me put it in this way. இது இவ்விதமாய் நான் அந்த காரியத்தை சொல்லட்டும். If I take this Bible இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டால், and let it open in any page ஏதோ ஒரு பேஜை திறந்து கொண்டு and speak from that any verse of scripture from that particular page, அந்த பேஜ்ல இருக்க ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்து நான் பேசுகிறேன். it is still God's word. அது தேவனுடைய வார்த்தையாக தான் இருக்கிறது. How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? Any page, any paragraph, any word is God's word. எந்த பகுதி, எந்த வார்த்தை, எந்த அதிகாரம் எடுத்தாலும் தேவ வார்த்தையாக தான் இருக்கிறது. But God has a specific word for tonight. ஆனால் இந்த ராத்திரி வேளைக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை வைத்திருக்கிறார். இது எல்லாம் தேவ வார்த்தையாக இருந்தாலும் இதிலிருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த ஒரு வார்த்தை எனக்கு தெரிய வேண்டும். அப்பதான் இங்க நிக்க முடியும். அல்லேலூயா. See, that's what God wants you to make you effective. அதுதான் சரியான வார்த்தையா இருக்கும், சரியாய் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா That is why இருக்கும். we have to speak with God before we speak with people. அதனாலே மக்களோடு பேசுவதற்கு முன்பாய் நாம் தேவனோடு நாம் பேச வேண்டும். Not just in the context of preaching or teaching. ஏதோ பிரசங்கிக்கிறோம், சொல்லிக் கொடுக்கிறோம் என்ற அர்த்தத்தில் மாத்திரமல்ல, Even in the context of family situation. குடும்ப சூழ்நிலையில் கூட அப்படிதான் இருக்கிறது. You know, if you are going to address a certain issue, ஒரு பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள், we have to speak with God first. தேவனோடு முதலாவது நீங்கள் பேச வேண்டும். Maybe we are wrong in our own thinking. ஒருவேளை நம்முடைய யோசனையிலே நாம் தவறா யோசிக்க முடியும். Probably we are thinking they are wrong, I am going to set them right. அவர்கள் செய்ததுதான் தப்பு, அதனால அதை போய் சரி செய்ய வேண்டும் என்று நாம் யோசிக்கலாம். But when you go to God, ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் போகும்போது God says you are wrong. தேவன் சொல்வார் நீ செஞ்சதுதான் தப்புன்னு சொல்லுவார். The point is, if God says, we will accept. தேவன் சொன்னா கண்டிப்பா நம்ம ஏற்றுக்கொள்வோம். If anybody else says, there will be World War III. நான் வேற யாராவது நீங்க செஞ்சது தப்புன்னு சொன்னா மூன்றாவது உலக யுத்தம் தான் ஆரம்பிக்கும். That is why I am saying we have to speak with God first before we speak with people. அதனாலே மனுஷரோடு பேசுவதற்கு முன்பாக தேவனோடு முதலாவது பேச We வேண்டும். are going to address an issue in the office. ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை எதிர்கொள்ள போகிறீர்கள், Speak with God. தேவனோடு முதலாவது பேசுங்கள். Does God know management? தேவனுக்கு எப்படி மேனேஜ்மென்ட் தெரியுமா? நிர்வாகம் என்பது அவருக்கு தெரியுமா? He rules the whole world. அவர் முழு உலகத்தையும் நிர்வகிக்கிறவராய் He இருக்கிறார். can manage you, which means he can manage everything. உங்களையே அவர் நிர்வகிக்க முடியும் என்றால் உலகத்தையும் எல்லாரையும் ஆண்டவர் ஆளுகை செய்ய So முடியும். we have to ask God. தேவனிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். Children, பிள்ளைகளை குறித்து and we are going to address an issue. ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீர்கள், And we have to speak with God. தேவனோடு முதலாவது பேச வேண்டும். We might approach it from this point of view. ஒருவேளை நாம் இந்த கண்ணோட்டத்திலே கையாளுவோம். I know him from the day he was born. அவன் பிறந்த நாள்ல இருந்து அவனை எனக்கு தெரியும். I know everything about him. அவனை குறித்து எல்லாமே எனக்கு I தெரியும். will tell him what to do. என்ன செய்ய வேண்டும் நான் சொல்ல போகிறேன். He will also tell you what to do. அவனும் திருப்பி பேசுவான், நீங்க என்ன செய்யணும்னு. That is why you have to ask God. அதனால தான் தேவனிடத்திலே கேட்க What வேண்டும். does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? All our children will be taught of the Lord. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் How போதிக்கப்பட்டிருப்பார்கள். does he teach our children? எப்படி நாம் பிள்ளைகளுக்கு போதிக்க போகிறோம்? Certain things he teaches through us. நம் மூலமாய் சில காரியங்களை தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். Certain things he directly speaks. சில காரியங்களை நேராக அவர்களுக்கு தேவன் சொல்லிக் கொடுப்பார். Lift your hand and say a big amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. So if we had bad experience in these fears, ஒருவேளை இந்த பயத்தினாலே தவறான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் என்றால் don't give up. விட்டு விடாதீர்கள் அதை. No, God will give you a great and wonderful effective way of speaking. சரியாய் பேசக்கூடிய பலனையும் ஞானத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். Verse 50 of John's Gospel chapter 12. யோவான் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். What does the Bible say? What does Jesus say? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அந்த இடத்திலே? I know that his commandment is eternal life. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். Therefore the things I speak, ஆகையால் நான் பேசுகிறவைகள் I speak just as the Father has told me. பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். What does it talk about? என்ன அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார்? Not only I say what the Father tells me to say, பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை பேசுகிறது மாத்திரமல்ல, but saying it like he would say it. அவர் எப்படி பேசினாரோ அப்படியே நானும் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். If you understand, say amen. புரிந்து கொண்டால் ஆமென் சொல்லுங்கள். I will say what he says. That's one way. பிதா சொல்லுகிற வார்த்தைகளை நான் சொல்லுவேன் என்கிறது ஒரு வழி. But I will say it like he would say it. ஆனால் பிதா எவ்விதமாய் சொல்லுவாரோ
அவ்விதமாய் அந்த வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். How many of you understand the difference? அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டீர்களா? For example, உதாரணத்திற்கு I'm sure we all had this experience. இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். We listen to a preaching, for ஒரு example, பிரசங்கத்தை நாம் கேட்கிறோம். and some words were spoken to us into சில our hearts. வார்த்தைகள் நமக்கு நேராய் சொல்லப்பட்டதா இருக்கும். And this is how we express it. நாம் அதை இவ்விதமாய் சொல்லுகிறோம். கடவுளே என்கிட்ட பேசினார். God spoke to me. தேவனே என்னிடத்திலே நேராக பேசினார். When we say those words, அந்த வார்த்தைகளை சொல்லும்போது the preacher is totally out of the picture. அந்த பிரசங்கியர் அந்த இடத்திலே இல்ல, தேவன் தான் நேரா சொன்ன மாதிரி இருக்கிறது. How many of you understand? சொல்லதை புரிந்து கொண்டீர்களா? Because the preacher said it like God himself would say it. அந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணது தேவன் சொன்னது மாதிரியே சொல்லி இருக்கிறார். பிரசங்கியாரே தேவனை போலவே சொல்லி இருக்கிறார். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. See, Father God sent his only begotten son that none should perish but all should have eternal life. பிதாவானவர் தன் சொந்த குமாரனை அனுப்பினார், ஏனென்றால் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அனுப்பினார். How does the son speak? எப்படி குமாரன் பேசினார்? Like the father would speak. பிதா எப்படி பேசினாரோ குமாரன் அவ்விதமாகவே That is பேசினார். why one disciple came to Christ and he said, அதனால தான் ஒரு சீஷன் இயேசுவினிடத்திலே வந்து விதமாய் சொன்னான், show us the father. பிதாவை எனக்கு காண்பியும் என்று கேட்டார். What was Jesus' reply? இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார்? If you have seen me, என்னை நீ பார்த்திருப்பாயானால் you have seen the father. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று We பதில் want to hear the father speak. சொன்னார். பிதா பேசுவதை நான் கேட்க வேண்டும். If you hear me speak, நான் பேசுவதை கேட்பீர்கள் என்றால் you have heard the father பிதா speak. பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். You cannot reject me and accept the father. என்னை தள்ளி நீங்கள் பிதாவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியா? How many of you understand what I am saying? சொல்லதை புரிந்து கொண்டீர்களா? Nowadays there is a teaching which goes, we don't need Christ, the father is all good enough. இப்பொழுதெல்லாம் ஒரு காரியம் விதமா இருக்குது, கிறிஸ்து வேண்டியதில்லை, பிதா மாத்திரம் போதும் என்று சொல்கிறார். And there is another teaching which says, we don't need the father, we don't need the spirit, Jesus is good enough. இன்னொரு காரியம் விதமா இருக்கு, பிதாவும் வேண்டாம், பரிசுத்தாவியும் வேண்டாம், இயேசு கிறிஸ்து மாத்திரம் போதும் என்று Still சொல்கிறார். another group says, we don't need the father, we don't need the son, the Holy Spirit is good enough. சிலர் சொல்வார்கள் பிதாவும் வேண்டாம், குமாரனும் வேண்டாம், பரிசுத்தாவி மாத்திரம் போதும். That is why you need to read the Bible. அதனால தான் வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். What does the son say? குமாரன் என்ன சொல்கிறார்? No one can come to the father except through me. என்னை அண்டி பிதாவின் இடத்திலே ஒருவரும் வரான் என்று What சொல்கிறார். does the Bible teach? வேதம் என்ன சொல்கிறது? If you don't have the spirit of the son in you, you do not belong to the father. குமாரனுடைய ஆவி உங்களிடத்திலே இல்லை என்றால் நீங்கள் பிதாவுக்குரியவர்கள் அல்ல என்று சொல்கிறார். What is the whole teaching of the New Testament? இந்த புதிய ஏற்பாட்டின் முழுமை என்னவா இருக்கிறது? I know we need the Father, the Son and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. And he says, whatever the Father wants me to speak, பிதா எனக்கு என்ன பேச வேண்டும் என்று சொல்கிறாரோ அதையே நான் பேசுகிறேன் I என்று சொல்கிறார். speak in the same tone as அதே he would தொனியிலே, say. பிதா எந்த தொனியிலே பேசுகிறாரோ அதே தொனியிலே நான் பேசுகிறேன் என்று Now, சொல்கிறார். in an expression we say it like this. ஒரு காரியத்தை விதமாய் நாம் சொல்லுவோம். Tell him I told him. நான் சொன்னேன் போய் சொல்லுன்னு சொல்லுவோம். And we understand what it means. அது என்னன்னு புரிந்து கொள்கிறோம். நான் சொன்னேன் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் நீங்களே சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம். There is a difference, வித்தியாசம். when somebody says, tell him that, mention my name. என்னுடைய பேர் சொல்லுங்க, நான் சொன்னேன் சொல்லுங்கன்னு ஒருவர் சொல்லும்போது, But we understand, instead of me saying it, if he calls and say, that carries more weight. நான் சொல்வதை காட்டிலும் அவர் போன்ல கூப்பிட்டு சொன்னா நல்லா இருக்கும்னு சில நேரம் யோசிப்போம். We understand that. அதை புரிந்து கொள்கிறோம். But in this world, ஆனால் இந்த உலகத்துல God has kept you and me as a representative. அவருக்காய் நாம் காரியங்களை சொல்லும்படியாய் தேவன் உங்களையும் என்னையும் தேவன் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். God can speak directly to people. தேவன் நேராக மக்களிடத்திலே பேச முடியும். But he chooses to speak through you and through me. ஆனால் என்னையும் உங்களையும் பயன்படுத்தி தான் தேவன் மக்களோடு பேசுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Normal conversation. பொதுவாக பேசும்போது The words that you speak, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் it will touch some sensitive part in their heart. அவருடைய இதயத்திலே ஏதோ ஒரு பகுதியை தொடுகிறதாய் மாறும். And God will begin to do his wonderful work of grace. தேவன் தன்னுடைய கிருபையான வல்லமையை அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த So ஆரம்பித்தார். don't underestimate yourself. அதனால உங்களையே குறைத்து மதிப்பிடாதீர்கள். Don't underestimate any conversation that you have. நீங்கள் பேசுகிற எந்த வார்த்தைகளையும் குறைவாய் சொல்லாதீர்கள். Because God wants to speak in you and speak through you. தேவன் உங்களை கொண்டு உங்கள் மூலமாய் பேசும்படி விரும்புகிறார். He will awaken you. தேவன் உங்களை காலைதோறும் எழுப்பி விடுவார். Hallelujah. ஹல்லேலூயா. Give you the delight to and a desire to listen to God's voice. தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய பெலனையும்
அப்படி ஒரு விருப்பத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். God bless you richly. தேவன் உங்களை அதிகமாய் Let's ஆசீர்வதிக்கட்டும். stand to our feet as we look to God in prayer. நாம் எல்லாரும் எழுந்திருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். Praise God. Every eye closed as we look to God in worship. எல்லா கண்களும் மூடி இருக்க ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். And God will stir our hearts. He will awaken our desires. தேவன் நம்முடைய இருதயங்களை மாற்றி அமைத்து அப்படி விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் அவருக்கு ஏற்ற விதமாய் மாற்றி அமைக்க போகிறார். If there was any problem in families because of words, நம்முடைய பேசின வார்த்தைகளின் நிமித்தம் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைகள் இருக்கும் என்றால் God will give His words to undo the problem. தேவன் தன்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பிரச்சனைகளை மாறும்படியாய் தேவன் உதவி Let's lift செய்வார். our hands and ask God's help. கரங்களை உயர்த்தி அப்படியாக தேவனுடைய உதவியை நாம் கேட்போமா? Lord, let every word be gracious. தேவனே, என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கிருபை உள்ளதா இருக்கட்டும் ஐயா. Let it be seasoned with salt. ஆண்டவரே, உப்பால் சாரமேற்றதாய் பட்டதாய் காணப்படட்டும். That our conversation will be pleasurable and pleasant. எங்கள் வார்த்தையானது இனிமையாகவும் கேட்கக்கூடியதாகவும் மாறட்டும் It ஆண்டவரே. will be productive and it will be preserving also. ஆண்டவரே, எல்லாரையும் காக்கக்கூடியதாய் அந்த வார்த்தைகள் மாறட்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Let's lift our hands in worship. கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போமா? இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. Lord, we thank you for this wonderful time. பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி We செலுத்துகிறோம். pray that you will awaken us every morning காலை தோறும் எங்களை எழுப்பி விடுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். and fill us with a delightful desire to listen to your voice. வார்த்தைகளை கேட்கக்கூடிய பெலனையும் வாஞ்சியம் எங்களுக்கு தருவீராக. Touch our lips and put your words in our mouth. எங்கள் நாவை தொட்டு உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாயிலே வைப்பீராக. Let there be healing in and through our lives. எங்கள் வாழ்க்கையிலே சுகம் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி Bless ஜெபிக்கிறோம். your people in a very special way. உங்கள் பிள்ளைகளை விசேஷ விதமாய் In ஆசீர்வதிப்பீராக. Jesus' most precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் the love of God the Father, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் and the fellowship of the Holy Spirit பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் be with us all now and forevermore. நம்ம Amen. அனைவரோடும் மீண்டும் மீண்டும் இருப்பதாக. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.